தேவபந்தி எம்ஏ ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுத்இமூன அத்-தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வ லா ஷுகூரா. ஸதகல்லாஹுல் அஸீம். قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن الذي يشبع جاره جائع. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது மும்பவசலா அரபிக் கல்லூரியுடைய 50ஆம் பொன்விழா ஆண்டுடைய தொடக்க நிகழ்வாக இப்பொழுது முத்தாய்ப்பாக தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற இந்த மனிதநேய நிகழ்வு மிக சிறப்போடு மகான் ஷேக் நூலில்லா அப்பா அவருடைய துஆ பரக்கத்தோடு தொடங்கி சிறப்போடு நடந்து வருகிறது. அல்லாஹ் தொடர்ந்து 4 நாள் நிகழ்வுகளையும் சிறப்புப்படி சமூகத்திற்கு பலனுள்ளதாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இங்கே யாருக்கும் கிடைக்கப்பெறுவதில்லை. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், மதரசாவுடைய முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், நம் அனைவர்களும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த விழாவின் பொருட்டினால் உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு வழங்கிடுவானாக. இந்த சமய நல்லிணக்க விழா என்பது, இந்த பொன்விழா ஆண்டுடைய தொடக்க நிகழ்வு என்பது காலத்திற்கும் ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சமீப காலத்தில் காசா, பாலஸ்தீனம், இஸ்ரேல் நாடுடைய இந்த ஒப்பந்த நிகழ்வுகள் தொடர்ந்து இணையதளத்தில் வைரலாக வந்த வீடியோக்களில் மிக முக்கியமான வைரலான வீடியோக்கள் என்னவென்றால், காசாவுடைய போராளிகள் தங்கள் மண்ணுக்காக வேண்டி போராடியவர்கள் இஸ்ரேலர்களை நூற்றுக்கணக்கான பேர்களை கைது செய்து வைத்திருந்தார்கள். கைது செய்து வைத்து அவர்களை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகிற பொழுது கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் பெண்களும் அடங்குவார்கள். அந்த பெண்கள் கொடுத்த நற்சான்று என்னவென்றால், எங்களை ஒரு கைதியாக அவர்கள் நடத்தவில்லை, மனிதனாக எங்களை நடத்தினார்கள் என்கிற தகவல் பல இஸ்ரேல் யூதர்கள் மூலமாக வந்த தகவல்கள். அருமையாளர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு மனிதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், சமயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் என்பதை தாண்டி மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர்கள். எனவே தான் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம் வரும், அவர்கள் அல்லாஹ்வின் அன்புக்காக வேண்டிய ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே எந்த நன்றி கடனையோ எந்த கூலியும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று நல்லவர்களை பற்றி இறைவன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். கைதிகள் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்த அந்த காலம், மதீனா, மக்கா, அரபு உலகம் அவருடைய கையில் இருந்த காலகட்டத்தில் கைதிகள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் இந்த உலகத்திலே கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விட்டு சென்று இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான நிகழ்வுகள் குர்ஆன் ஹதீஸில் இடம்பெற்று இருக்கிறது. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொல்வார்கள், அன்றைக்கு கைதிகள் அவர்கள் ஏக இறைவனை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். அந்த கைதிகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் சொல்கிறார், நான் அன்று கைதியாக இருந்தேன். கைதியாக இருக்கிற பொழுது காலை மாலை 2 வேளைகள் அவர்கள் உணவு அருந்துகிற பொழுது, உணவு சாப்பிடுகிற பொழுது எனக்கு ஒட்டியும் கொடுத்து வயிறு நிரம்ப செய்தார்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இட்ட ஆணையை அவர்கள் கடைபிடித்தார்கள். வாழ்க்கையிலே மனிதநேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் நான் நுகர்ந்தேன் என்று சொன்ன தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை அப்படித்தான் பட்டை தீர்த்தி வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தகவலை மட்டும் சொல்லி நான் முடிவு செய்கிறேன். நீண்ட நெடும் சம்பவம். ஒரு குதிரைப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்து தேசத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த குதிரைப்படை அங்கு இருக்கிற பல பேர்களை கைதியாக அழைத்து வந்தது. அப்படி கைதியாக அழைத்து வரப்பட்டவர்களில் சுமாமா இப்னு அசால் என்பவரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் கைதியாக அழைத்து வரப்பட்டு பள்ளியுடைய ஒரு தூணில் அவர் அடைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே மா இந்தகையா சுமாமா என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இன் தக்துல்னி தக்துல் ஸாதமின், ஒரு போர் கைதி அவன் குற்றம் புரிந்திருக்கிறான், நீங்கள் என்னை கொலை செய்தால் கொலைக்குரியவரை கொலை செய்தவராக நீங்க ஆகிவிடுவீர்கள். தப்பான ஒருத்தரை கொலை பண்ணவன ஆக மாட்டீங்க.
அதே மாதிரி வைன் துன்இம் அலா ஷாக்கிரின், கொலை செய்யாம எனக்கு நீங்க உபகாரம் பண்ணினீங்கன்னு சொன்னா ஒரு நன்றி உள்ளவனுக்கு நீங்க உபகாரம் செய்தவராக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு எவ்வளவு காசு வேணாலும் கேளுங்க நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டு கடந்து சென்றார்கள். இப்படி இந்த நிகழ்வு 3 நாட்களும் நடைபெற்றது. 3 நாட்களும் இதே பதிலை அவர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற பொழுது அவர் அருகாமையில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்கு சென்று குளித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதி இடத்தில் பிற சமயத்தவரிடத்தில் நடந்து கொண்ட விதம் அவரை கவர்ந்த காரணத்தினால் அவர் அங்கேயே ஏகன் இறைவன் அல்லாஹ் அவருடைய தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சாட்சி பகிர்ந்து விட்டு அப்பொழுது அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நான் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, இந்த உலகத்தில் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், மாகான அலல் அரளி வஜ்ஹுன் அபகல இலைய மின் வஜ்ஹிக, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை விட எனக்கு அருவருப்பான எந்த முகமும் இந்த உலகத்தில் இருந்ததில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த உலகத்திலே அவருடைய முகத்தை விட மிக வெறுக்க தகுந்த முகம் இந்த உலகத்தில் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முகங்களில் நேசத்திற்குரிய முகமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறியது என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் அரபு மண்ணில் இருந்தது, பல பல குலத்தை சார்ந்தவர்கள் பல மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை விட உலகத்திலே எனக்கு பிடிக்காத எந்த மார்க்கமும் இல்லை. ஆனால் இன்று அதுதான் எனக்கு பிரியமான மாறியது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், நபி வசித்த காரணத்தினால் உலகத்தில் இருக்கிற ஊர்களில் இந்த ஊரை போன்று வேற எந்த ஊரும் எனக்கு அருவருப்பாக இல்லை, கோபத்திற்குரியதாக இல்லை. ஆனால் இன்று நபி வாழ்ந்த அந்த அரபுலகம் எனக்கு பிரியமாக ஆனது என்று நற்சான்று கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே இருந்து அவர் விடைபெறுகிற பொழுது நான் உம்ரா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இறை இல்லத்தை நான் தவாப் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு அரபு மண்ணை விட்டும் தன் நாட்டிற்கு திரும்புகிற பொழுது சொன்னார், இனி நான் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்தில் இதுவரைக்கும் முன்னல் இருந்தனோ அந்த மக்களுக்கு என் நாட்டிலிருந்து ஒரு கோதுமையுடைய எந்த வித்துகளையும் அந்த நாட்டிற்கு நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய சகோதரர்கள் சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து கோரிக்கை விடுத்தார்கள், அந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு உணவு தானியம் வரவில்லை என்றால் பசியால் நாங்கள் வாடி விடுவோம், உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், மதம் கடந்து உற்றார் உறவினர்களோடு அண்டையாளரோடு நீங்கள் நேசத்தோடு நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அவர் இப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டார், உணவு தானியத்தை தரமாட்டேன் என்று சொல்லுகிறார், நீங்கள் கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அது மாதிரியான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, உடனே உணவு தானியங்களை நீங்கள் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு இணங்க அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேண்டுகோளை ஏற்று எல்லா சமயத்திற்கும் உணவு தானியங்களை அனுப்பி வைத்தார் என்கிற தகவல்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பட்டை தீர்த்தி வார்த்தெடுத்தார்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் முதலில் மனிதம் அவர்களிடத்திலே தலைக்க வேண்டும், அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்குண்டான அர்த்தம். மதங்கள் மனிதர்களை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்ததை தவிர பகைமையை உருவாக்குவதற்காக வேண்டி வந்ததல்ல என்பதை சொல்லி இந்த உலகத்திலே மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்களே, அந்த வழியில் இங்கே உலமா பெருமக்கள் இங்கே உருவாகக்கூடிய இந்த இடத்தில் முதல் நாள் நிகழ்வாக மத நல்லிணக்க நிகழ்வு ஒரு சிறப்போடு நடைபெற்று வருகிறது. எல்லாம் அல்ல இறைவன் இந்த உயிரிய நோக்கத்தை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் இந்த உலகத்திலே மத நல்லிணக்கத்தோடும் மனித நேயத்தோடும் சகோதரத்தோடும் அன்போடும் வாழ செய்வானாக என வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து முடிவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.